ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சப்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த நல்ல மீட்புக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் நமக்கு பாராட்டின நல்ல தேவனுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு நாமத்தினாலே தேவ ஊழியர்கள், ஊழியக்காரமா, அவர்கள் குடும்பம், இங்கே இருக்கிறதான ஊழியர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாட்களில் அறிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய சிலுவை பாடுகளின் நிமித்தம் அவர் நமக்காக பூமியிலே வந்து கொண்டு இறங்கி வந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நமக்காக நிறைவேற்றியது நிமித்தம் இந்த ஹெப்ரோன் சர்ச்சுக்குள்ள ஆண்டவர் நம்மளை கூடி வர செய்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நாற்றமாக இருந்த என்னையும் கூட வாசமாக மாற்ற தேவன் சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா. நான் பல நேரத்தில் சொல்வேன், செப்டிக் டேங்கில் இருந்து ஆண்டவர் என்னை அழைத்தார்னு சொல்லுவேன், எடுத்து தூக்கி எடுத்தார்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. பாட்டு படிக்கும் போது சொன்னது போல குனிந்து என்னை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. நான் அதை ஃபீல் பண்ணேன், எப்படி அழகாய் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து. யாருமே எடுக்க முடியாது, யாருமே தூக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அருவருப்பான நிலையில் இந்த கர்த்தர் கொண்டு வந்தார். அதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய வார்த்தை பேசுறதுக்கெல்லாம் எனக்கு தகுதி கிடையாது. ஹல்லேலூயா. இருக்கிற எல்லாரிலும் நான் சிறியவனாக இருக்கிறேன். இங்க எல்லாம் இருக்கிற எல்லாரிலும் குடும்பாவி ஆயிருந்த என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே, அதற்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 19வது அதிகாரத்திலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றால். ஒரு நிமிஷம் கற்களை ஓடுவோம். கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படியாக சர்வ வல்லமையுள்ள ஸ்தோத்திரம் 10,000 மடங்கு பிரகாசிக்கின்ற சூரியனத்தால் சோபையுள்ளார். ஹல்லேலூயா. அழகான அந்த முகத்தை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நமக்காக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கண்ணால் அறியாத அளவுக்கு, திரிச்சறிய முடியாத அளவுக்கு அவ்வளவு கொடூரமாக்கப்பட்ட ரூபம் கொண்டவராய் சிலுவையிலே தொங்கினார். ஆனால் அவர் 10,000ங்களில் சிறந்தவர். எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சில பிள்ளையான இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக கொடுக்க, முழு உலகத்திற்காக கொடுக்க நீ சித்தம் கொண்டீர். மனு குலத்தை நேசித்தீரே, அந்த நேசத்தை வெளிப்படுத்தும்படியாக சிலுவையிலே கர்த்தாவே நீர் சில நிமிடங்கள், சில மணி நேரங்கள் அவரை விட்டு விட்டதையும் அவரை கைவிடப்பட்டதையும் கர்த்தாவே நாங்கள் பார்க்கிறோம். சித்த முன்பாக நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். இந்த சத்தத்தின் எங்கும் பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய உயிர் தந்த வல்லமை இந்த இடத்துல இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ ஆவியோட பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரிடத்திலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையது, பேசுற தகுதி எனக்கு இல்லை. ஆனால் உம்முடைய கிருபையிலே, உம்முடைய தயவிலே சார்ந்து இருக்கிறேன். நீர் பேசும் ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த வார்த்தையில் இருக்கிற சுகம், இந்த வார்த்தையில் இருக்கிற ரகசியங்கள் பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரீர ரீதியாக பாட அனுபவிக்கும் போது தாகம் வந்துடலாம். ஆனா அங்க இயேசு தாகமா இருக்கிறேன்னு சொல்ற காரணம் ஆவிக்குரியவனின் தாகத்தை தான் அங்க குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன். நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருப்பாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். நல்லா 12 மணி நேரம், 6 மணி நேரம், மத்தியானம் 12 மணி வேளையில இயேசு கிறிஸ்து கிணத்துல மேல உட்கார்ந்து இருக்கிறார். அவங்க ஊழியம் செஞ்சு கடைசி போய் வந்திருக்கிறாங்க.
இயேசு கிறிஸ்துவுக்காக உணவு வாங்கும்படியாக சீடர்கள் வெளியே போயிருக்கிறாங்க. அந்த நேரத்துல யாக்கோபு கொடுத்த அந்த துருவில தண்ணி கொண்டு கொள்ளும்படியாக இந்த ஸ்திரீயானவள் குடத்தை எடுத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அங்க வந்த உடனே ஒரு யூதன் அங்க இருக்கிறத அவங்க பார்க்கிறாங்க. ஸ்திரீ வந்த உடனே எனக்கு தாகத்துக்கு தான் கேட்ட உடனே, நீங்க யூதனா இருக்கிறீங்க, யூதருக்கும் சமாரியருக்கும் அன்னைக்கு எந்த விதமான இடபாடும் கிடையாது. அப்ப நீங்க ஒரு யூதனா இருந்து என்னிடத்துல தாகத்துக்கு தான் கேட்கிறீங்களே, நான் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவனை பதில் சொல்லுகிறார், உங்ககிட்ட பேசுற நான் உனக்கு ஜீவ கண்ணரை கொடுக்க வல்லமையுள்ளவர் என்று அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீ கேட்கிறாங்க, கிணறு ஆழமா இருக்கிறேன், முன்ன கொண்டு உங்கள்கிட்ட பார்க்கிறேன், அப்புறம் எப்படி கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா, நீ போய் உங்க கணவனை கூட்டிட்டு வா, நான் உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அதை சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, எனக்கு கணவனே இல்லை. உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ சொன்னது உண்மைதான், உனக்கு கணவன் இல்லைதான். ஆனா 5 பேர் இருந்தாங்க, இப்ப இருக்கிறதும் உன்னுடைய புருஷன் அல்ல. ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தெய்வம். அல்லேலூயா. அந்த இருக்கிற பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வருகிற தெய்வம். அல்லேலூயா. ராஜாவுடைய வீட்டுல பேசுகிற காரியம் தீர்க்கதரிசியுடைய காதுல அழகாய் சொல்லிக் கொடுக்கிற நல்ல தெய்வம். அல்லேலூயா. நான் உட்கார்ந்திருக்கிறதையும் எழுந்திருக்கிறதையும் என் வாயில ஒரு வார்த்தை வருவதையும் அதற்கு முன்பதாக நன்றாய் இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. நீ வந்து நிற்கிறது உன்னை நன்றாய் அறிகிற தேவனுக்கு முன்பதாகத்தான் இருக்கிறாய். அல்லேலூயா. இன்றைக்கு கூட நாம் இருக்கிற இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை நன்றாய் அறிகிற தேவன், நம்மை உள்ளது போல அறிகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய காரியத்தை ஆண்டோடு முன்பதாக மனுஷன் முன்பாக மறைச்சிடலாம், நல்லவரை போல ஆக்ட் பண்ணிக்கலாம். ஆனா கர்த்தருக்கு முன்பதாக எந்த காரணத்தை கொண்டும் நம்மளை மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த தேவனுக்கு முன்பதாக அந்த ஸ்திரீயானவள் ஒத்துக்கொண்டாள். ஆமாண்டவரே. அல்லேலூயா. இந்த பகல் வேளையில அவங்க ஒத்துக்கொண்டதுனால அங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கிறது. அவங்களுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இறங்கிட்டு அவங்க ஆள் மாறிட்டாங்க, வந்த காரியத்தை மறந்துட்டாங்க, புடத்தாங்க வச்சுட்டு ஊருக்குள்ள ஓடி போனாங்க. அல்லேலூயா. ஊருக்குள்ள ஓடி போய் அவங்க சொல்றாங்க, நான் செஞ்ச எல்லா காரியத்தையும் எனக்கு அறிவித்த ஒருவரை நான் கண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களுக்கு அந்த தேவ பிரசன்னம் இறங்கினது. இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன நோக்கத்தை உணர்ந்து கொள்ள அவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளித்தார். எப்போ தன்னுடைய குற்றங்களை அவர்கள் ஒத்துக்கொண்ட பொழுது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்முடைய குறவுகளை ஆண்டுக்கு என்பதாகவே உண்மையாக ஒத்துக்கொண்டார். அல்லேலூயா. சரியாக ஆண்டவரை அறிகிறார் என்ற அந்த நல்ல சுய நிலையோடு கூட ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக்கொண்டால் ஆண்டவர் சில அற்புதங்களை நாம் நிமித்தமாக செய்வார். அல்லேலூயா. அந்த சமாரியா பட்டணத்தில் இருக்கிற அனைவரும் ரட்சிக்கப்படும்படியாக அந்த ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த தாகம் அந்த ஸ்திரீக்குள்ளாக கடந்து சென்றதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு நம்மளை கொண்டு அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நான் தாகமாய் இருக்கேன். எதற்காக? வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் 17 வசனம். அல்லேலூயா. 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 இன்னொரு வாசிங்க அதே வசனத்தை. அல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவன் நாவு தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நாம் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை சொல்வதற்கு நோக்கம் என்னன்னா, நம்முடைய அருகாமையில் அநேக தாகத்தால் நாவு ஒட்டி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எல்லாருக்கும் உள்ள சுவிசேஷம், எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு, எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிடுகிறார். அழைக்கப்பட்டு பாரதத்தில் எல்லாரையும் என்ன
நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் கொடுப்பேன். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இந்த பட்டணத்திலே இருக்கிறார்கள். தெரிந்து கொண்ட சிலர் வந்து சுற்றி கிராமப்புறங்களில் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர் தாகத்தால் வறண்டு போய், தாகத்தால் நொறுங்கி போய், பசியும் தாகவுமாய் இருக்கிற அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அன்பை அந்த சமரியா ஸ்திரீ எடுத்து அந்த பட்டணத்துக்குள்ள கொண்டு சென்றது போல இன்னைக்கு அவர்களிடத்திலிருந்து பெற்ற சுகம், அவர்களுக்கு பெற்ற பாவம் மன்னிப்பு, அவர்களுக்கு பெற்ற ஆசீர்வாதங்கள், அவர்களுக்கு பெற்ற கிருபைகள் இப்படி தாகமாய் இருக்கிற அநேக இடத்திற்கு செமந்து கொண்டு செல்லும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே தாகமாய் இருக்கிறார். யார் இந்த வார்த்தை கொடுப்பதாக இந்த சமரியா ஸ்திரீயை போல ஆண்டவரே உடைய வார்த்தை நாங்கள் எடுத்து செல்லுவேன். தாகமாய் இருக்கிற அநேகருக்கு இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுத்து உங்களுடைய சமூகத்திற்கு அழைத்து வருவேன் என்று சொல்லி யாராவது இந்த வார்த்தை கொடுப்பதாக உங்களை அர்ப்பணிக்க முடியும். அல்லேலூயா. அந்த ஒரு ஸ்திரீயின் நிமித்தமாக அந்த பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நான் ஒருத்தர் நிமித்தமாக நான் கடந்த நாட்கள்ல இந்த வார்த்தை இங்க பேசுறதுக்கு நிக்க வேண்டாம் நினைச்சேன். எனக்கு வந்து அப்படி சில போராட்டங்கள் எனக்கு இருந்தது. அல்லேலூயா. அப்ப அன்னைக்கு நான் சில காரியங்கள் உணர்ந்து கொண்டேன். சமூகத்துல நம்முடைய குடும்பத்துல நம்மளை சாட்சியாக இருக்க விட முடியாத அளவுக்கு பிசாசானவர் போராடுவான். ஆனால் நம்மளுடைய தலையை நசுக்கிறவர் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோம். பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது இன்னும் சொல்லப்பான் அந்த தாகம் என்னவென்றால் என்னுடைய ஜனங்கள். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50வது அதிகாரம் 55வது அதிகாரம் 1வது வசனத்தை சீக்கிரமாய் வாசிப்போம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இலவசமாக ஆண்டவர் இந்த கிருபையை வழங்குகிறார். இலவசமாக இந்த ரட்சிப்பை ஆண்டவர் வழங்குகிறார். எனக்கு இலவசமாய் கொடுத்தது நான் ஆண்டவர் சமூகத்துல அதை பெற்றுக்கொண்டு எனக்குள்ள அடக்கி வைப்பதற்காக அல்ல, அநேகருக்கு அது இலவசமாய் கொடுக்கிற தேவனிடத்துல அவர்களை அழைக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களை நம்மளிடத்துல ஒரு அழைப்புகோல் விடுகிறார். அல்லேலூயா. அழைக்கிறோம், நீ எனக்காக புறப்படுவாயா? அல்லேலூயா. இந்த சமரியா ஸ்திரீயை போல சமரியா ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்துல கை வச்சு என்ன ஜெபம் பண்ணி அனுப்புகிறான்னு சொல்லல. சமரியா ஸ்திரீயின் உள்ளத்துக்குள்ள ஜீவனுள்ள வார்த்தை விழுந்த உடனே, ஜீவாதியுடைய வார்த்தை அவர்களுக்குள்ள சென்ற உடனே, அவர்களுக்கு தாங்கள் பேசின உடனே, தன்னுடைய குற்றத்தை தேசமும் அறிக்கைத்த உடனே, அந்த பாவ பாரம் அவங்களை விட்டு நீங்கின உடனே, அவங்களுக்குள்ள வந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக அவங்களால் அடங்கி இருக்க முடியல. என்னை ரட்சித்த தேவனை நான் எப்படி பிறருக்கு சொல்லாமல் இருக்க முடியும்? என் தேசத்தாருக்கு எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அவர்கள் அடங்கி இருக்க முடியவில்லை. அல்லேலூயா. தேவனுடைய அன்பு சரியான வகையில் ஊற்றப்பட்டால் நம்மளால் அடங்கி இருக்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த நாளிலே தற்கருத்தாக யாரால் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறீங்க, யாரால் தன்னுடைய வார்த்தை பிறருக்கு அர்ப்பிச்சிருக்கிறீங்க, அதில் யாராவது விழுந்து போயிருந்தால், அது ஒழுங்காய் செய்ய முடியாமல் இருந்தால், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஜீவ வார்த்தை கொடுக்கிறவரே, ஜீவாதிபதியே, இந்த வார்த்தை முன்பதாக நான் படிக்கிறேன். உங்களுடைய வல்லமை என்ன ஊற்றும். நான் என் பட்டணத்தில் சாட்சியாகட்டும். நான் என் பட்டணத்தாருக்கு உங்களுடைய வார்த்தை அறிவிக்கட்டும். இப்படியாக உங்களுடைய தாகத்தை தீர்க்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிருபை பாராட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தியார் படிப்போம். என் ஆண்டவரே, உங்களுடைய தாகத்தை உணர்ந்து கொள்ள என் மனக்கண்களை திறந்திடும். உங்களுடைய தாகத்தை உணர்ந்து கொள்ள நீர் எனக்கு கிருபையை தாரும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அல்லேலூயா, நீங்கள் அல்லேலூயா வாசிக்கிற ஒரு வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியா முழுவதிலும் பூமியின் கடைசி வரையிலும்
எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அடுத்ததாக தாகம், அபிஷேகம் பெற வேண்டும் என்று நிறைய வசனங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏசாயா 30:17, ஏசாயா 42:16, ஏசாயா 61, அதுபோல சங்கீதம் 107:5, ஏசாயா 42:2, ஏசாயா 44:3, விலாபங்களுடைய புத்தகம், இப்படி வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 இதெல்லாம் தாகத்தை பற்றி, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை வாஞ்சித்து தாகமாய் இருக்கிறவர்கள் தம்முடைய ஆவியை ஊற்றுவார் என்பதை குறித்து இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய அந்த தாகத்தை நாம் தீர்க்க வேண்டுமே ஆனால் நாம் தேவன் விரும்புகிற பிரகாரம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க இந்த நாட்கள் சபையில தொடர்ந்து உபவாச கூட்டங்கள் நடக்கிறது. நீங்க தொடர்ந்து வாங்க, ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகத்தால் நிரப்பப்படும்படியாக ஒப்புக் கொடுங்கள். அல்லேலூயா. இந்த வல்லமை நமக்குள்ள வந்த உடனே, இந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்த உடனே முதலாவதாக நம்முடைய குடும்பத்தில் நமக்கு சாட்சியா இருப்பதை செய்வார். அல்லேலூயா. பல நேரங்களில் சாத்தான் முதல்ல செய்யற காரியம் என்னன்னா, சொந்த குடும்பத்தில் இருக்கிற சாட்சியை கெடுக்க முயற்சி பண்ணுவான். எனக்கு என் வீட்டுல இருக்கிற சாட்சியை கெடுக்கவும் முயற்சி பண்ணலாம். ஆமா, நீங்க தான் இப்படி பேசுறீங்களா அளவுக்கு அவன் சுட்டி காட்டுற அளவுக்கு சத்துருவான போராட முயற்சி பண்ணுவான். சில காரியங்கள் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தான். இப்படி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என்னுடைய சாட்சிய வாழ்க்கை கெடுக்க நினைக்கிற அந்த வல்லமை எங்களால் நிறுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் கட்டுகிறேன். அல்லேலூயா. இப்படி நீங்க சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. குடும்பத்திலே, தேசத்திலே சாட்சியாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் பெற வேண்டும். இந்த தாகம் நமக்குள்ள வேண்டும். தாகமாய் இருக்கிறவர்களே நீங்க எல்லாரும் வாங்க, நான் இலவசமாய் தருகிறேன். அல்லேலூயா. ஒரு காசு செலவழிக்க வேண்டாம், ஒரு மெழுகுவர்த்தி பொருத்த வேண்டாம், ஒரு பத்தி பொருத்த வேண்டாம். நீ மொட்டை போட்டு பாதணி அணியாம நீ நெடுதூரம் நடந்து போக வேண்டாம். ஒரே ஒரு நிமிஷம், இயேசுவே எனக்காக மரித்தீரே, என்னுடைய பாவங்களாக என்னை கழுவும். அல்லேலூயா. பரிசுத்தாவினாலே நிரப்பும். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். ஒரு எழுப்புதல். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த தேவ மனுஷன் முகாந்திரமாய் பேசினது நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஒரு எழுப்புதல் இந்த இடத்துல உருவாக போகிறது. அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி ஆராதிக்க போறாங்க. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக தேவ மனிதர்கள் வந்து விமானத்தில் இறங்கி இந்த இடத்துல ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த பட்டணத்திலே பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். அதற்கு நீங்க என்னை பயன்படுத்தலாம். நான் குறவுள்ளவன், நான் பாவத்திலே வீழ்ந்து போறவன். ஒத்துக்கொள்வோம். அந்த சமரிய ஸ்திரியை போல ஒத்துக்கொள்வோம். நான் வீழ்ந்து போனவன், நான் பாவம் செய்தவன், எனக்குள்ள குறவு இருக்கிறது, நான் இப்படிப்பட்டவன் நமக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் எனக்கு தேவனுக்காக ஒரு விஷயம் ஜெபம் பண்ணும்படியாக கண்களை மூடுவோம். என் ஆண்டவரே என்று இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கூப்பிடுவோம். என் இயேசுவே என்று இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நோக்கி பார்ப்போம். என் ஆண்டவரே என்று உள்ளத்துக்குள்ள இருந்து கதற சத்தம் வரட்டும். உன்னுடைய உள்ளம் கதறட்டும். என் ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும், இந்த வல்லமை எனக்கு தாரும். உம்முடைய தாகத்தை தீர்க்க தேவனே, நீர் விரும்புகிற பிரகாரம் நீர் கொடுத்திருக்கிற கர்த்தாவே ஊழியத்தை நிறைவேற்ற இந்த நேரத்தில் பலனை தாரும். யாரால் என்னோடு கூட ஜெபிக்க போறீங்க? யாரால் இந்த பட்டணத்துல இயேசுவை எடுத்து செல்ல போகிறீங்க? உங்களுக்குள்ளான காரியத்தை கற்று பார்த்துக் கொள்வோம். ஆண்டோட கரங்கள் அர்ப்பணிப்போம். சில காரியங்கள் கர்த்தர் இந்த இடத்துல இந்த பட்டணத்துல செய்ய போகிறார். அதை யார் தடுக்க முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. எல்லாரும் வாய்கள் துதிங்க, எல்லாரும் வாய்கள் துதிகள் வரட்டும். எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. இந்த நல்ல நாளிலே இந்த சிலுவை பாடுகளை தியானிக்கிற பொழுது தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே, அவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். ஆவியுக்குள்ள கண்கள் திறக்கப்படுவதாக. இங்கு இருக்கிற ஜனத்தின் ஆவிக்குரிய கண்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. குருட்டாட்டமாக கிடைத்திருந்த பிசாசுடைய தந்திரங்கள் அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவாய்ப்படுவதாக. பாதாளத்தின் வாசல்கள் அடைபெறட்டும்.
அநேகரை பரலோகத்துக்கு இட்டு சென்ற பிள்ளைகளாம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பயன்படுத்த போகிறேன். அடியரை பயன்படுத்த போகிறேன். என் குடும்பத்தை நீ பயன்படுத்த போகிறேன். என்னை கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய கனமான சமூகத்துல, உம்முடைய கனமான ஊழியத்துல, உம்முடைய மகிமையின் சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஒரு குடும்பமாய் அர்ப்பணிக்கிறோம். மத கிருபை நீரங்களுக்காக இந்த வேதத்தை எடுத்து சொல்றேன். அனைவருடைய தாகம் தீர்த்து இலவசமாய் பெற்ற நாங்கள் இலவசமாய் கொடுக்க அந்த வழிகாட்டியாய் அந்த மாற்றத்தை காட்டுகிறவர்களாய் எங்களை நீ பரிசுத்த ஆவியால் நிறைத்து பயன்படுத்துவீராக. இந்த ஜெப நேரத்தில் அநேகர் மேல பரிசுத்த ஆவியால் வல்லமை இறங்குகிறதை நான் உணர்கிறேன். அநேகர் சரீரத்திற்கு உணர்கிறீங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அநேகர் இடத்திலிருந்து சாசுக்குள்ளாகி வைத்து இந்த கூட்டாட்டமான கண்கள் மாறினது. அநேகர் தேவனை ரசிக்கப்படுறீங்க. அநேகர் கர்த்தருடைய வார்த்தை உணர்கிறீங்க. தேவனுக்கு மகிமை செலுத்தி கரங்களை தட்டி உதவி செய்ய எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி நன்றி நன்றி. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில்